அனைவருக்கும் வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ 3:45 போகுது, மாலை நேரம். மீண்டும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகிறது உறுதியாகிவிட்டது. அதே நேரத்தில் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இதற்காக இந்த காணொலியை நான் பதிவிடவில்லை. தேர்தல் வியூகம் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கலக்கிட்டு பல 100 கோடிகள்லாம் அவர் சம்பளமாக ஊதியமாக பெற்றுக்கொண்டு பீகார், அவர் பிறந்த ஊராக அந்த பீகாருக்கு சென்று ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து, அதாவது ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் அவருடைய இந்த தேர்தலில் அவருடைய வியூகங்கள்லாம் வகுத்து அதில் வெற்றி பெறுவேன், 150 இடம் வருவோம், இல்லைன்னா 10 இடமா என்னமோ ஒரு கணக்கு போட்டு சொன்னார். அந்த கணக்கெல்லாம் இந்த குடுகுடுப்பகாரன் சொல்லுவான்ல, ஜோசிகாரன் சொல்லுவான்ல, அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருந்தது. இன்றைக்குள்ள நிலவரம் அவர் ஒரு இடத்துல கூட முன்னிலை வைக்கவில்லைங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அவருடைய தேர்தல் வியூகம் எங்கப்பா போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இங்கே தமிழ்நாட்டுக்கு நாடி நரம்பெல்லாம், தமிழ்நாட்டு மக்களுடைய அவருடைய நாடி நரம்பெல்லாம் நான் அப்படியே பார்த்து வியூகம் வகுத்து தேர்தலில் நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிற ஆசை வார்த்தையெல்லாம் தம்பிக்கு விஜய்க்கு கேட்டதாக ஒரு பேச்சு அடிபட்டது. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பாட்சா தமிழ்நாட்டில் பலிக்காது தம்பி. இந்த குடுகுடுப்பகாரன் சொல்கிற பொழுது நீங்கள் சொல்லிட்டு தான் போகலாம் மொழிய, அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பதை உங்கள் தொகுதியிலேயே உங்கள் ஊர்லேயே உங்களை இவ்வளோ ஒரு அதாவது எட்டி கூட பார்க்க முடியாமல், அதாவது நிதிஷ்குமாருடைய சுனாமி அலையில் உங்களால் கரைந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தோல்வியை பார்க்கின்ற பொழுது இந்த வியூகம் அது இதுங்கிறதெல்லாம் ஜோசியம் சொல்கிறது போலையும் குடுகடப்பாகாரம் குறி சொல்வது போல் தான் இருக்குமே தவிர அறிவு சார்ந்த விஷயமாக எனக்கு தென்படவில்லை என்பதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன். அதே இந்த நேரத்தில் உறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தம்பி சீமானுடைய அவர் உறுதியான ஒரு முடிவு எடுப்பார். அவர் தனியாக தான் நிற்பார், நான் யாரும் கூட்டு வைக்க மாட்டேன் இப்படிங்கிறத அவர் உறுதியாக சொல்லி கொண்டு இருப்பதுனால இது மாதிரியான இந்த குடுகுடுப்புக்காரனுடைய பேச்செல்லாம் அவர் கேட்க மாட்டாருங்கிறதுல நான் ஒரு சிறப்பு செய்தியாக தான் பார்க்கின்றேன். எனவே உங்களுடைய வாட்சா எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதற்காகவே உங்களை அடி வாங்குகின்ற வகையில் பீகாருடைய தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பது தான் நான் பிரசாந்த் கிஷோருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.